அம்மா கொஞ்ச காலத்துல அப்படித்தான மக்களும் அது உண்மைதான். என்னம்மா சரிங்க, எங்களோட வரீங்களா? எங்க நாங்களாம் இன்றுதான் ஜலக்கிரீடை ஆட போறோம். ஜலக்கிரீடமா? ஆமா, நாங்களாம் குளிக்க போறோம். நீங்க குளிக்க வரீங்களா? ஜலக்கிரீடை யார் யார் வர்றது? நீ மட்டும் சாவுத்திரியம்மா, எங்க தோழி நீ மட்டும் வந்தா நாங்க வர்றோம். அவங்க வந்தா நாங்க வர முடியாது. நான் என்ன 5 பேருக்கு மகாராணி இரியா? நான் என்ன 5 பேருக்கு என்ன அழியா பத்தினியா? இல்ல உங்க 4 பேரோட வர இல்ல என்னன்னு கேக்குறேன். அப்ப நீங்க வரீங்க எங்க மிருதேக்கரு என்னத்தை விஷத்தை குடிக்கிறீங்க வரீங்களா? மொத்த செலவும் செலவுதான். ஆமா, நீ வந்தே ஆகணும். ஆனா நீங்க ஊர்ல குத்தகைக்கு எடுத்திருக்கீங்க பாருங்க. அப்ப நீ வர்ற மாமனாரே நீங்க. ஹலோ, என்ன சிந்தனை தெரியல மூதேவி. போ. அப்ப நீங்க 4 பேர் வர்றீங்க. உங்க 4 பேர் தலைமையில நான் என் தோழியெல்லாம் போலான்னு முடிவே பண்ணிட்டோம். சின்ன கடிச்சு நிக்கு நக்கடி சின்ன கடிச்சு சின்ன கம்பத்தில ராஜா விட்டுட்டு போனானே அம்பத்தில. ஒட்டடா ஒட்டடா கம்பத்தில ராஜா விட்டுட்டு போனி அம்பத்திலே. அடியாத்தி நம்ம ஐட்டம்டோ, அடியாத்தி நம்ம ஐட்டம்டோ. ஏய் குட்டி அடே என்ன நாய் பியதுங்கிற மாதிரி நக்குற? ஏய் உனக்கு அப்படி நிறைய வச்சிருக்கேன். திருநெல்வேலி அல்வாலாம் வச்சிருக்கேன். என்ன ஆம்பளை? ஏன் திருநெல்வேலி அல்வா எதில் வச்சு திங்க போற? பூ மல்லிகைப்பூ, மதுரை மல்லிகைப்பூ வாங்கி இதில் வச்சுக்க. என்ன ஆம்பளைலாம் இருக்காங்க? என்னடி இப்படி சொல்ற? என்ன ஆம்பளைலாம் இருக்காங்களே? எனக்கு வெக்கமா இருக்கு. ஆம்பளை இருக்காங்க? ஆம்பளை தான் இருப்பாங்க. நான் நீங்க 4 பேர் இருக்கிறத பத்தி நான் வருத்தப்படுறேன். இங்கிட்டு போய் ஆம்பளைலாம் உட்காந்துருக்காங்க. வெக்கமா இருக்கா? நல்லா பொத்திக்க. நான் பொத்திக்கிறது தான் இருக்கிறேன். இங்கிட்டு பேரும் ஆம்பளைலாம் இருக்காங்கன்னு வெக்கமா இருக்கு. இங்கிட்டு திரும்பிக்க.
நான் தான் இங்கிட்டு திரும்பிட்டு தானே இருக்கேன். அங்கிட்டு பேரும் ஆம்பளை எல்லாம் இருக்காங்க. இருக்கட்டும் உருளி, இருக்கட்டுங்கிறியா? இருக்கட்டும் உருளி. சரி. ஒட்டடா ஒட்டாடா கம்பத்தில ராஜா விட்டுட்டு போனானே அம்பத்தில. ஒட்டடா ஒட்டடா கம்பத்தில ராஜா விட்டுட்டு போனிய அம்பத்தில. ரெண்டு புள்ள என் பக்கத்தில. ரெண்டு என்ன சொன்ன? ரெண்டு புள்ள என் பக்கத்துல. நல்ல வேலை. ஏன் நீ என்ன சொல்ற? ரெண்டு புள்ள தொண்ணு திறந்து காமிக்கிற. அப்படி இல்ல, உள்ளுக்குள்ள மூடியே வச்சுக்கிட்டு வச்சுக்க. இந்த வைக்க நேரத்துல ஒரு மாதிரியா இருக்கும் ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, உள்ளுக்குள்ள என்னமோ இருக்குன்னு ஒன்ன மாதிரி அலிப்பக்கி எல்லாம் என்ன பண்ணுங்கன்னா உத்து உத்து குரு அதே பார்த்துக்கிட்டு இருக்குங்க. பார்க்க கூட இதுதான் திறந்து காய்ச்சணும்னு வச்சுக்க. இப்படித்தானா அப்படின்னு நினைச்சிட்டு நீ பாட்டில் போயிடுவேன், நான் பாட்டில் போயிடுவேன். எனக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. அதுக்கு தான் மந்தையோரோ மகமர ராசா மாமனாரு வச்ச மரம், மாமனாரு வச்ச மரம். மத்தியோரோ மகமர ராஜா மாமனாரு வச்ச மரம், மாமனாரு வச்ச மரம். மாங்காய்க்கு மாங்காய்க்கு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. மாங்காய்க்கு ஆசைப்பட்டு நான் மாமன் கூட படுத்துருந்தேன், என் மாமன் கூட படுத்துருந்தேன். மாங்காய்க்கு ஆசைப்பட்டு மாமன் கூட படுத்துக்கிட்டேன். கொள்ளையோரம் கொய்யா மரம் ராஜா கொழுந்தனாரு வச்ச மரம். கொள்ளையோரம் கொய்யா மரம் ராஜா கொழுந்தனாரு வச்ச மரம். கொய்யா காய்க்கு வெள்ளை சட்டை போட்ட ஐயாவுக்கு உள்ள கொய்யா ஐயா கருமம் முடிச்ச ஐயா. கொய்யா காய்க்கு ஆசைப்பட்டு நான் கொழுந்த கூட படுத்திருந்தேன், என் கொழுந்த கூட படுத்திருந்தேன். ஆசைப்பட்டு கொழுந்தனார அணைச்சிக்கிட்டேன். ஐ ஐ ஐயோ ரெண்டு குத்து குத்துறது நான், அதுக்கு அடிச்சு விட்டது நீ. ரெண்டு குத்துக்கே அசந்து போச்சுக்கிறிய. கோழி தேவலாம் போல இருக்கு. சரி அது போட்டோம். என்ன அன்னைக்கு பேசாம இருந்த, இன்னைக்கு என்னமோ ரசிக்கிற. 4 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள இன்னைக்கு மறந்துட்டு இப்ப ரசிக்கிறாப்புல. அன்னைக்கு நிலைமை அப்படி. அன்னைக்கு நிலைமை இல்லை, அன்னைக்கு நல்ல நிலைமையா தான் இருந்துச்சு. நீ ரசனை உனக்கு பத்தல. அன்னைக்கு நீ இல்லையோ. சரி சரி இருக்கட்டும், பாவத்தை வச்சுக்கிட்டேன். இருக்கட்டும். ஏன்னா மாமன் கூட இன்னைக்கு தான் பார்க்குது. ஆமாம், ரொம்ப காலங்களாச்சு பார்த்து. இருந்தாலும் இப்போ நாங்களாம் இங்கே ஏன் தெரியுமா வந்திருக்கோம்? ஏன் வந்து தானே தெரியும். அப்படி கேளு. ஏன்னா என்னையும் ஒருத்தன் காதல் பண்ணேன். உன்னையும் மானா பண்ணலாம், பொம்பளை இல்லையா? என்ன சந்தேகப்பட்டுக்கிட்டே இல்ல உன்னை ஒருத்தனா அப்படின்னு நிறைய பேர் வளர்ந்த மேலே கேட்டேன். அண்ணே ஆச்சரியமா ஒருத்தன் தான் நான் இப்ப சொல்றேன். அண்ணன் ஒன்னு கெட்டு மழையே கெட்டு போயிடாமா. வேற என்னன்னு சொல்றேன். கொழுந்து அது கொழுந்துனாக்க சின்ன பிள்ளைகளா இருந்தா கொழுந்துன்னு சொல்லலாம். இப்போ உனக்கு முத்தி முளைச்சு போயிடுச்சு. சரி மச்சான். மச்சானா திருப்பி வச்சான்னு சொல்லி போடுவேன். இல்லை உன்னை நான் ஐட்டம்னு கூப்பிடுவா? சி ஐட்டமா? அத்தான் 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 அத்தான்னு கூப்பிடுவா? இல்லை, என்னை ஒருத்தன் காதல் பண்ணான்னு சொன்னேன்ல. காதல் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லவா? சொல்லுங்க. ஏன் ஹரிச்சந்திர சந்திரமதி மட்டும் தான் வாழ்க்கை வரலாறு சொல்லணுமா? ஏன் வாழ்க்கை வரலாறு நான் சொல்லக்கூடாதா? சொல்லுங்க. எங்கள் அப்பாவும் அம்மாவும் குழந்தையே இல்லைன்னு கடவுள்கிட்ட போய் வேண்டிக்கிட்டாங்களாம். கடவுள் உடனே வரம் கொடுக்குறேன்னு வேண்டி சொல்லிருச்சான். உடனே அப்பா சொன்னாராம், எனக்கு வந்து ஆம்பளை பிள்ளை வேணும்னு அப்பா வேண்டிக்கிட்டாராம். எங்கள் அம்மா வேண்டிக்கிச்சான், எனக்கு பொம்பளை பிள்ளை வேணும்னு எங்க அம்மா வேண்டிக்கிச்சான். கடவுள் எதுவாவது ஒரு வரம் தான் நான் கொடுக்கணும், நீங்க 2 வரம் கேட்குறீங்களே அப்படின்னு கடவுளுக்கு குழப்பமாய் போச்சு. உடனே கடவுள் ஒரே வரமா கொடுத்தாராம். இடுப்புக்கு கீழே அப்பாவும் இடுப்புக்கு மேல அம்மாவும் கொடுத்துட்டாரு. நான் பிறந்து வந்துட்டேன். நான் பிறந்து வந்தோடனே எனக்கு கொஞ்சம் நாள் ஆச்சா. கொஞ்சம் நாள் ஆனோடனே கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருஷம் ஆச்சு. உடனே வயசுக்கு வந்துட்டேன். வயசுக்கு வந்துட்டேன்னா அப்படின்னாவா? நீ எல்லாம் ஆம்பளை, நீ எதுக்கு பிறந்து தெரியுற? எத்தனை வயசுல வந்து? 15-16 வயசுல வந்தேன்னாங்கிறல. அதுக்கப்புறம் 15-16 வயசுல நம்ம வயசுக்கு வந்துட்டேன் பாத்தியா. அதுக்கப்புறம் மாசம் நான் 3 நாளைக்கு வயசுக்கு வர்றேன்.
இவன் யாரா அவன் மாசம் வர்றேன்னு சொல்ற, அப்புறம் எத்தனை மாசமானு கேக்குற? அப்படி வந்துகிட்டு இருக்கிறேன். ஒன்றும் இல்லை, கேட்கறதுக்கு ஒரு தப்பு இல்லை. நீ இனிமே ஒடுங்கும் போது அவன் சொல்லிட்டு என்ன ஒதுங்கும் போதா? யாரா அவங்க என்ன சந்தைக்கு மீன் வாங்க போறேன், ஒதுங்கி போன்னு சொல்றீங்க? ஆமா, அது போகட்டும். இப்ப இங்க நான் எதுக்கு தெரியுமா வந்திருக்கேன்? எங்க சாவித்திரியம்மா இருக்காங்க பத்தியா, இளவரசி. அந்த இளவரசியோட நாங்கள் இந்த நந்தவனத்தில், எங்கடா நந்தவனம் நல்லா இருக்குன்னு சொன்னது தப்பாயா? சரி ஆமாம், நந்தவனத்தில் வந்து நாங்கள் ஆடி பாடி விளையாடி விட்டு அப்புறமாட்டி ஜலக்கடை செஞ்சுட்டு போவோம். இதுதான் வழக்கம். மாதம் பௌர்ணமி அன்னைக்கு நாங்கள் இங்கே வருவோம். மாதத்தில் நாங்கள் ஏன் பச்சையாக சொல்கிறேனே, மாதத்தில் ஒரு நாள் குளிக்கிறது எங்களுக்கு வழக்கம். அது நாரி நாட்டத்தை போயிருந்தேன், நாரி நாத்தம் எடுத்து போயிருந்தோம். மாதத்துக்கு ஒரு வாட்டி குளிப்பேன், பாக்கியெல்லாம் குளிக்க முடியல. முருகா, உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் பராமரிக்கிறேன் பாரு. மாசத்துல ஒரு நாள் குளிக்கிறேன்னா என்ன? இது மாதிரி வந்து விளையாடினாக்க நந்தவனத்தில் வந்து விளையாடும் போது உடம்புல ஒரு நீர் சுரக்கும். அது என்ன நீர் சுரக்குது? என்ன நீர்? வேர்வை நீர். அப்ப வேர்வை நீர் சுரக்கும் போது உடம்புல சில பேருக்கு வாடகை அடிக்க போவோம். பக்கத்துல எல்லாம் வர முடியுதா பத்தியா? அது மாதிரி எங்களுக்கும் வாடகை அடிக்கும்ல. இல்ல அவனுக்கு தகுந்த பதில் சொல்லுவேன் இருக்கட்டும், அதனால ஒண்ணும் இல்லை. ஆமா, அது மாதிரி எங்களுக்கு ஒரு நீர் சுரக்குது. அதனால நாங்கள் குளிச்சு போட்டு தான் உள்ளுக்குள்ள போவோம். காக்கா எப்படி தலையை போட்டு 2 ஆட்டை ஆட்டி போட்டு கூட்டுக்குள்ள போதில்ல, அது மாதிரி நாங்கள் அரண்மனைக்குள்ள போவோம். அப்படி நாங்கள் போகும்போது ஜலக்கடை பண்ணிட்டு போகும்போது அரண்மனைக்குள்ள அப்போ தான் உள்ளுக்குள்ள சேர்த்துக்குவாங்க. ஆமாம், என் கூட ஒரு கோழி ஒன்று தோழி ஒன்று இருக்குது, எனக்கு தோழி. சரி, என் பேர் என்னன்னு கேட்கலையே. என்ன பேரு? கண்ணம்மா. என்னது? கண்ணம்மா. கண்ணம்மாவா? ஆமாம். அவ பேரு? எவ பேரு? அவளுகிட்ட கேளு. நீ என்னமோ ரேஷன் கார்டு கொடுக்க போற மாதிரி ஓம் பேர் என்ன அவ பேர் என்னன்னு வரிசையா கேட்டுக்கிட்டு கண்ணம்மா உன் தோழி உன்னையோட நல்லா இருப்பாளா? கண்ணம்மானாக்கா உனக்கு கிண்ண எப்படிமான்னு கேட்கணும். அப்பதான் நான் என் விளாசத்தை சொல்ல முடியும். நீ பாட்டில் அவளே பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்க. உன்னெல்லாம் தூக்கி போட்டு தவளையில மிதிச்சா என்ன? கண்ணம்மான்னு உனக்கு ஒரு பொம்பளை நின்றுகிட்டு இருக்கேன், ஒரு பொம்பளை நீ ரசிக்கிறத விட்டுவிட்டு அடுத்தவளையே பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கேன். உன்னெல்லாம் அவன் பெட்டியெல்லாம் அள்ளி போட்டு நொறுக்கிறேன். என்ன பண்ணுவேன்? இதுல வச்சு நொறுக்கப்படுவேன். தெரியாம தான் கேட்கிறேன். என்னைய ரசிச்சு கேட்பியா? நீ அவளே கேட்டுக்கிட்டு எல்லாத்தையும். சரி, கண்ணம்மான்னு எதுக்கு பேர் வச்சா? கண்ணம்மான்னு பேர் எதுக்கு வச்சாங்க? என் கண்ணம் ரெண்டும் கிண்ண மாதிரி இருந்துச்சான், அதனால கண்ணம்மான்னு பேர். உனக்கு இப்ப விஸ்வநாதன் ஏன் பேர் வச்சிருக்காங்க? விசு 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 விசுன்னா தெரியுற? அப்படியா தெரியுற? கிடையாதுல்ல, விஸ்வநாதன் காசி விஸ்வநாதன், அதனால உனக்கு பேர் வச்சிருக்காங்க. அது போட்டோம். அந்த பேர் வர்றா பாரு, ஆடி ஆடி ஆவணியா நம்ம எல்லாம் வந்துட்டோம். என்னடா என்னைக்கு நம்மளுக்கு இவ்வளவு அழகா இருக்க? ஐயோ, இவ்வளவு நாளைக்கு அப்புறம் நீ ரொம்ப காலத்துக்கு அப்புறம். அடி ஊற கட்ட முண்டை, அடி நாதாரி முண்டை, என்ன கட்ட முண்டை, என்னடி பொம்பளை அடினீங்களா? ஏண்டி பொம்பளை ஒரு உள்பாடை கட்டுறதுல இப்படி கட்டிக்கிட்டு வர்றீங்க? இல்ல அப்படி இல்லடி, நீ பாட்டுல அழகா இருக்குன்னு சொன்ன. சரி, வெக்கப்பட்டு பியாவடைய தூக்குறியே, அப்ப அதை ஏதோ மறப்ப. சும்மா இருடி. வெக்கப்படுறது மூஞ்சி மட்டும் தான் வெக்கப்படுது, அதனால மூஞ்சியை மூடிக்கணும்னு சொல்லி இருக்காங்க. அதை என்ன பண்றது? அது இந்த தான் புள்ளைய வாய் இருக்குல்ல. சிச்சுவநாதன் செத்தி அதோட இனிமேல் யார்கிட்டையும் பார்க்க கூடாது. சும்மா இருடி. என்னடி உனக்கு உட்காந்துச்சா நீ எடுத்து முடிக்க. ஆமா சரிடி. என்ன அடக்க உடக்கமா இருக்கு, என்ன காரணம்? என்னைய ஒருத்தர் காதல் பண்ணிட்டு எவர் வந்து ஒருத்தர் என்ன ஒருத்தரா ஒருவர் காதலிச்சுட்டு சரி கையை விட்டுட்டு போயிட்டான். மானகட்ட பையன். என்ன மானகட்ட பையன்? காதலிச்சு கையவாவிட்டேன். சீ, சாப்பிடுற கை சோறுதிங்கிற இந்த கை சும்மா தானே இருக்கு. எந்த கையை விட்டாலும் என்ன அது விடுவானாவே? ஏய், பிடிச்சிருந்த கையை விட்டுட்டு போயிட்டான். எப்படி விட்டான்? இப்படித்தான் பிடிச்சிருந்த கையை இப்படி பிடிச்சிருந்த கையை விட்டுட்டு போயிட்டான். சரி, அதனால நான் காதலில் தோல்வி. எப்படி தோல்வியுற்றாய் பெண்ணே? காதலிலே தோல்வியுற்றால் கன்னி ஒருத்தி. பாடுங்கள். காதலிலே தோல்வியுற்றால் கெஞ்சலை ஒருத்தி. காதலிலே தோல்வியுற்றால் கன்னி ஒருத்தி. கலங்குகின்றேன் என்னுடைய நெஞ்சில் நிறுத்தி. என் நெஞ்சில் நான் இறக்கிக்கிட்டே இருக்கேன், ஏத்திக்கிட்டே இருக்கேன். அதுக்கு என்ன பண்றது? ஏத்த போய் ஏறவே மாட்டேங்குது. சரியில்லை. சரியில்லைன்னா நம்ம போய் தயாரா பண்ண முடியும். ஆமா அம்மா பாத்தியா? அம்மா வர போறாங்க. புரியுதா? கொஞ்சமாவது அடக்க உடக்கமா இருக்கணும். அம்மாவுக்கு படக்குன்னு கோவம் வந்துடும். அரண்மனையில கூட அவ்வளவு கோவம் வராது, இங்க வந்துடும். அம்மா நந்தவனத்துல வந்துட்டாங்க பாரு. அம்மா
என்னம்மா? இப்படி அங்க பாரு, மேல போடு. லட்சணமா இருக்கு. அழகா இருக்கா? அதனால தான் மேலே போட சொல்றீங்களா? ஐயா அடியே தட்டுவாடி கொள்ள போறவனே தட்டி மேல மாட்டிக்கிறேன். மேல போடுனா அப்படி இல்லடி, தோல்ல போடணும். தோல்ல போடணுமா? அப்பா, இது ஒரு பிரச்சனையா? அது ஆமா. தோல்ல ஏன் தோல்ல இல்ல, இதுல சொருகி கட்டி விடுடி அவளுக்கு. கட்டி விடு. கட்டி விடவா? அப்படி கட்டவா? அடியே அடியே. என்னம்மா? அவளுக்கு இல்லடி, உனக்கு. இருங்கம்மா. ஏய் நான் தான் மம்பளடி, நான் அவுதாரி முண்டையா? ஏண்டி அப்படி பேசுற? அவ சொல்ல கட்டடி முண்டை மகரைய பாருங்க. ஐயோ என் மானமே போச்சு. எழுப்ப 4 நாள் செண்டா இதுல சொருகி இதுல போடுறீ. அப்படி போடவா? இதை எப்படித்தான் போட்டுக்கிட்டே திரியிறீங்களா? கருமம். ஒரு நாளைக்கு உனக்கு வலிக்குதே, அப்ப எங்களுக்கு எப்படி இருக்கும்? இயற்கைக்கு செயற்கைக்கு எம்புட்டு பாரு. சி கருமம். ஏண்டி என்னடி இது? என்னடி நீ தாண்டி போட சொன்ன? இதுல சுத்தி போடுறீ. என்னடி உனக்கான டிஸ்டியா கழிக்க சொன்னேன். அம்மா இவ தானம்மா சுத்தி போட சொன்னா? பகவானே உனக்கு சுத்தி போடுன்னு சொன்னேன். எனக்கு தாம்மா சுத்தி போடுறேன். போட்டியா? உன் கதை வைச்சா தேடி அவனை திருட்டுத்தனமா விளக்கமாத்துல அடி. அடியே இந்த பேச கொஞ்சம் குறைச்சி வாய்ஸ் வைங்க. இல்ல பேச குறைச்சுங்க. இதையும் கூட கொஞ்சம் குறைச்சிக்கிட்டே தேவை. அடி அடியே சொல்லுங்க சொல்லுங்க. ஆனா ஆமா சந்திக்காம சந்திச்சிருக்கோம், ஆமாமா. கூடாம கூடி இருக்கோம், சேராம சேர்ந்திருக்கோம். இந்த இடத்தை பார்த்தாயா? வானளாவிய மலைகளும் மலைகள் சூழ்ந்த சோலைகளும் வற்றாத சிற்றாறுகளும் வாசமிகு மலர்களும் அந்த நறுமண மலர்களில் தேன் உண்ணவரும் வண்டுகளின் ரீங்காரம், எத்தனை வண்டு, தெவிட்டாத கனிகள், பிணி அகற்று மூலிகைகள் கொண்ட இடம் தாண்டி இந்த மத்ராபுரி இளவரசியின் சொந்த நந்த இந்த இடத்தை பார்க்கும்போது எவ்வளவு அழகாக இருக்கிறது பார்த்தாயா? கணவந்த காட்சி என்ன வெள்ளி நிலவே, கண்டுவிட்ட கோலம் என்ன வெள்ளி நிலவே, கணவந்த காட்சி என்ன வெள்ளி நிலவே, கண்டுவிட்ட கோலம் என்ன வெள்ளி நிலவே, ஓடி வந்த வேகம் என்ன வெள்ளி நிலவே, நீ ஓரிடத்தில் நிற்பதென்ன வெள்ளி நிலவே, கணவந்த காட்சி என்ன வெள்ளி நிலவே, கண்டுவிட்ட கோலம் என்ன வெள்ளி நிலவே. நினைத்து நினைத்து சொல்ல வந்த சேதிகள் என்ன, உன் நினைவு மாறி நின்று விட்ட வேதனை என்ன, நினைத்து நினைத்து சொல்ல வந்த சேதிகள் என்ன, உன் நினைவு மாறி நின்று விட்ட வேதனை என்ன, இங்கு விளையாடும் காதலனை காண வந்தாயோ, உன்னை அறியாமல் பார்த்தபடி திகைத்து நின்றாயோ, காண வந்த காட்சி என்ன வெள்ளி நிலவே, கண்டுவிட்ட கோலம் என்ன வெள்ளி நிலவே. காதல் எங்கள் சொந்தமெல் அறியவில்லையா, கண்ணி காதல் எங்கள் சொந்தமெல் அறியவில்லையா, கண்ணி உள்ள உனக்கிருந்து நாணமில்லையா, எங்கு விளையாடும் காதலரை காண வந்தாயோ, உன்னை அறியாமல் பார்த்தபடி திகைத்து நின்றாயோ, கணவந்த காட்சி என்ன வெள்ளி நிலவே, கண்டுவிட்ட கோலம் என்ன வெள்ளி நிலவே, காண வந்த காட்சி என்ன வெள்ளி நிலவே, கண்டுவிட்ட கோலம் என்ன வெள்ளி நிலவே. அப்பாடா, என்ன மயிருக்கு என்ன மயிருக்கு? இது ரொம்ப தேவை மயிராவுல இருக்கு. இல்ல என்னமா இருக்கு? இந்த நந்தவனத்தை உண்டு பண்ண என்ன பாடுபட்டு இருக்கு தெரியுமா? ஆமாமா ஆமாமா. அடே எப்பா எப்படி இடம் பாரு, என்ன அழகாக இருக்கிறது. அம்மா என்னடி இந்த நந்தவனத்தை அப்பா அமைக்கிறதுக்கு என்ன பாடுபட்டு இருப்பாரு. அடி அடி. நான் அப்பாவுக்கு பால் கொடுக்கும் போது கூட இப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லவே இல்லம்மா. அப்பாவுக்கு பால் குடிச்சியா? இல்ல அப்பாவுக்கு நான் பால் கொடுக்கும் போது கூட நந்தவனத்தை நான் தான் அமைச்சேன்னு சொல்லல அப்பா எனக்கு. சரி, உன்னுடைய அழகின் ரகசியம் என்ன? ஆத்தாடி ஐயா பாவடை தூக்கி மூஞ்சிய முடிட்டான். ஆதாரி முண்டை
இப்ப கூட அம்மா கிட்ட கூடவா இல்ல, எனக்கு அழகா இருக்குன்னு சொன்னாலே வெக்கம் வந்துருதுமா. அதுக்காக பாவடையா அள்ளியா மூஞ்சி முடுவாங்க. அப்படி இல்லம்மா, இது நந்தவனமா போச்சு. இல்லாட்டி வேற எதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிருவேன். ஆத்தாடி உள்ளுக்குள்ள நுழையிறதுக்கு இடம் இல்லை. நானா மூடிக்கிட்டேன். அங்க மாதவன் வேற பாத்துக்கிட்டு இருக்காரு, நீ பாடு தூக்குற. இல்லம்மா, அப்படி இல்லம்மா. வெக்கம்ங்கிறது மூஞ்சிக்குள்ள தானமா இருக்கு, இங்கேயா இருக்குது அப்படிங்கிற. அடையாளம் தெரியும். அப்ப அதுக்கு அது சங்கூச்சம். ஐயோ, மானங்கட்ட மல்லாரி 7 கட்டு புள்ளுதுன்னுச்சான். சரி, அது இருக்கட்டும். பொம்பளை பிள்ளைகளா கூடி இருக்கோம். ஏதாவது விளையாட்டு விளையாடலாமா? என்ன விளையாட்டு விளையாடலாம்? பல்லாங்குழி விளையாடுவோமா? அதை தடவிக்கிட்டே தெரியணும். ஆமா, அது குழிய போட்டு தடவணும். அது எதுக்கு கர்மம்? நீங்களா 2 பேரும் என்ன விளையாட்டு விளையாடலாம்? கொஞ்சம் விவரமா சொல்லுங்க, நான் தெரியாத புள்ள. தாயம் விளையாடுவோமா? தாயம் வேண்டாம், கட்டையை போட்டு தேய்ச்சிக்கிட்டே கிடக்கணும். அப்ப கையில புடிச்சு அடிப்போமே? அது வேணாம், அது வேணாம். அது கையில புடிச்சு அடிக்கிற அளவுக்கு கோலாட்டம் விளையாடுறதுக்கெல்லாம் ஆள் இல்ல. நம்ம பெண்களா சேர்ந்துருக்கோம். பந்து தான் வேணும். பந்துன்னா நந்தரவா? பூப்பந்தா? பூப்பந்து அண்ணே, பூப்பந்தா வாங்கிட்டு வந்தீங்க. கையில் அடிச்சு விளையாடுவோமா? கும்மி அடிச்சு விளையாடுவோம். பெண்களுக்கு உகந்தது கும்மி, ஆண்களுக்கு உகந்தது தண்ணியை போட்டு ரம்மி. அது ரம்மி இல்ல, அது இப்ப புதுசா லேட்டஸ்டா. ஆமா, ஆண்களுக்கு உகந்து ரம் ரம் அப்படி சொல்லுங்க. ரம், ஆமா இல்லையா? நல்ல நெஞ்சு செலிய போக்குதான் ரம்மு. அதை பத்தியெல்லாம் நமக்கு தெரியாதுடி. காலமெல்லாம் நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்க நாளாகும், கெட்ட பிள்ளைன்னு பேர் வாங்க உடனே அப்படிங்கிறதுல வாங்கிடுறோம். ஆனா உங்களை எல்லாம் நம்பி தாண்டி அப்பா அம்மா அனுப்பி வச்சிருக்காங்க. எங்களை நம்பி தாண்டி வந்துட்டீங்க. ஆமா, இனிமேல் நீங்க பயப்படவே வேண்டாம். ஆகட்டும்டி. சரி, கும்மி அடிக்கலாமா? அடிக்கலாமே. ஏ தன்னே நானே தானே நானே தன்னே தானே நன்னே நானே நன்னே தன்னே நானே தன்னே தானே ஏ சம்பநாத்து சரகாத்து மச்சான் சொல்லி வீசி அங்கமூரா அங்கமூரா ஏ கண்ணுதாரோ நன்னுவார தன்னே தானே நன்னே தானே நன்னே தன்னே ஓடே தன்னே நன்னே தானே தன்னே. உறங்காம கண்ணு முழிச்சிருப்பேன், உனக்காக மச்சான் காத்திருப்பேன். உறங்காம கண்ணு முழிச்சிருப்பேன். ஏ சம்பநாத்து சரகாத்து மச்சான் தள்ளுங்க வீசுதுங்க அங்க கூற மச்சான் தள்ளுங்க வீசுதுங்க அங்க கூற. என்னடி நடக்குது? எனக்கு ஒண்ணும் இல்லடி. கெட்டு போயிடும், வாயில நல்லா வந்துடும். வெள்ளக்க மாத்த எடுத்து தீச்சு முடியும். தீச்சு சாண்ட குடிக்க பேல எங்கேயா குத்துற? எங்க குத்துற நீ? காத்தாடி அஞ்ச கடை ரெடி ஓட்ட பைய மூஞ்சில இருக்கு. வெள்ளக்க மாத்த எடுத்து பிச்சு முடியும் பிச்சு குத்துறானே குத்துற. நீ மூடுறி. நீ ஆம்பளை பையன் கிடையாது, பையன்டி போன. துணி ஒதுங்கிறது கடிக்குது இல்ல, ஒதுக்கி வைக்கிறது இல்லையா? ஏண்டி நீ கட்டிக்கிடாமல? அம்மா இருமா, அம்மா இந்த பஞ்சாயத்தை முதல்ல தீர்த்து வைங்க. முதல்ல நீ செய்யறவா அங்க போய் ஓரமான நீ செய்யணும். இவனுக்கிட்ட வந்து அவனுக்கு முன்னால போய் துணியை ஏக்கி போய் கிடக்குறான்ல, இத குறுகுறுன்னு பாக்குறான். நல்ல வேலை குச்சியில குத்துறா, இல்லாட்டி வாயை பிடிச்சி கடிக்க. வாங்கம்மா, இது வேமா பொல்லா பாத்து. கண்ணம்மா, அடியே கண்ணம்மா இங்க வா. நீ இயற்கையிலேயே நீ அழகு. சரிம்மா. அது அங்க போய் நிக்கலாமாடி? அம்மா அப்படி இல்லம்மா, அங்கனுக்குள்ள நின்னா உங்களுக்கு சங்கடமா இருக்கு, கொஞ்சம் மறைமுகமா போய் நின்னு. எனக்கு மறைவா? நீ அங்க போய் ஆம்பளை பிள்ளைக்கு முன்னால போய் இப்படி நிக்கலாம். அவன் என்னமோ பலூன்ல இருந்து குச்சியை குத்துற மாதிரி. ஏண்டா அது கொஞ்சம் கூட முண்டை முடங்குது, அதுக்கு என்னடி பண்றதுப்பா? பொண்ணு கூட அதிரெல்லாம் விளைஞ்சிருக்கு, அதிரெல்லாம் விளைஞ்சிருக்கு, அழுவெல்லாம் விளைஞ்சிருக்கு. மகராசே அழகாக மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கு. அந்த மகராசே அழகாக மனசெல்லாம் மழை. ஏ சம்பநாத்து சரகாத்து மச்சான்
ஆமா அடியே அடியே சத்தம் கேக்குது. அடியே ஒரு இன்னும் சின்ன சரிம்மா சரிம்மா நீங்க 2 பேரும் சொல்லுங்கம்மா. நாங்க நம்ம புதுக்கோட்டையில ஆமா நம்ம காலேஜில் ஒரே ஒரு ஸ்டெப்பு சொல்லி கொடுத்தாங்க. அந்த ஒரு ஸ்டெப்பு மட்டும் உங்க முன்னால அது வேற எனக்கு தெரியாது. நீ போட்ட ஸ்டெப்ல நான் பாத்திருக்கேனேமா. இப்படிதானம்மா? ஐயோ அப்பா மாகாடே. அது இப்ப இல்ல, அது இப்ப இல்ல. 4 மணிக்கு மேல 4 மணிக்கு மேல. நான் இத்தனை வருஷமா இதத்தானே அடி பார்த்தேன். இல்ல 4 மணிக்கு மேல இனிமேல் உண்டு. அது உங்க ஏரியாவில் தானடி இப்படி இப்படி அடிக்கிறது. எனக்கு அது தெரியாது. சொல்லுமா. சரி இருக்கட்டும். ஆமா ஒரே ஒரு ஸ்டெப்பு மட்டும்தான், அது மட்டும் சொல்லிடுறேன். ஏ தன்னே நானே தானே நானே தன்ன தானே நன்னே தானே நன்னே. இதுக்கு மேல வேண்டாம். நேரம் என்னமோ சொல்ல வந்தியே. அதுதான் நான் புடுங்கினதே. ஓ அங்க வரடி. யாரடி வர்றது? பகலவரி பொழுது போகுது அம்மணி பகலவரி பகலவரி பொழுது போகுது அம்மணி பகலவரி. யாரோ இருவர் குதிரையில் வருகிறாங்க, யாரோ இருவர் குதிரையில் வருகிறாங்க. பகலவரி பொழுது போகுது அம்மணி பகலவரி பகலவரி பகலவரி. யாரடி வர்றது? 2 பேர் வர்றாங்கம்மா. நம்ம 3 பேர் இருக்கோம். முந்திய சொன்ன வீணை முடிப்பமே கண்ணே ஜலத்தில் முந்திய சொன்ன சல்லியாய் சந்திரியன் பட்டாடை எடுத்து வாரீர்கள், சல்லியாய் சந்திரியன் பட்டாடை எடுத்து வாரீர்கள். முந்திய சொன்ன ஆமா நம்ம எதுக்காக வந்தோம்? மாதம் ஒரு முறை பௌர்ணமி என்று குளித்து நீராடி வருவது வழக்கம். வீட்டுக்குள்ள குளிக்காமலாம் இல்ல. அதாவது நம்ம பிள்ளை நம்ம நந்தவனத்துல போய் ஆடி பாடி விளையாடி காலார வரட்டும். இன்னைக்கு வாக்கிங்னு போறாங்கல்ல, அதுதான் அன்னைக்கு போனது. உடம்புல நீர் சுரக்குதுல. அதனால நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்தோம். இப்ப என் பட்டாடை எடுத்து வந்தீங்களா? பட்டாரை நீ எடுத்துறலையா? நீ என்ன உனக்கு புதுடி? நான் உயிர் தோழி வந்துட்டேன். அப்புறம் நானும் மயிர் கோழியா? நானும் உயிர் தோழி தான் அம்மாக்கு. ஏமா நானும் உங்களுக்கு உயிர் தோழி தானம்மா. ஏன் பிரச்சனை? போய் எடுத்துட்டு வா போ. அம்மா என்னம்மா பிரச்சனை? இங்கப்பா என்னம்மா? நீங்க 2 பேருமே போய் எடுத்துட்டு வாங்களேன். 2 பேரும் போய். நீ இரு, நீ போய் எடுத்துட்டு வா. நான் சொல்றதை கேளுங்க. எப்படி? அப்படியே துணிமணியோட குளிப்போம், அப்படியே எந்திரிச்சு போயிருவோமா? இல்லாட்டி இன்னொரு வழி சொல்லவா? என்ன சொல்லணும்? எல்லாத்தையும் அவுத்து வச்சுட்டு குளிப்போம். சரி, போகும்போது எடுத்து கட்டிட்டு போயிருவோம். நண்டு கடிக்க முடியும் வேண்டாம். இல்லாட்டி ஒண்ணு பண்ணவா? இன்னொரு வழி சொல்லவா? சொல்லு. அப்படியா? வேண்டாமடி. இன்னொரு வழி சொல்றேமா. என்ன? எல்லாத்தையும் நனைச்சிட்டு குளிப்போம், எல்லாத்தையும் அவுத்து வச்சுட்டு இலதலையில கட்டிட்டு அரண்மனைக்கு போயிருவோம். போறவர ஆடு மாடெல்லாம் கடிச்சு புடிச்சுனா ஏதே அப்புறம் முண்ட மாதிரியும். சரிம்மா பத்திரமா இருக்கணுமா? அடியே இன்னொன்னு சொல்றேன். நீ எனக்கு துணைக்கு இரு. இவ போகட்டும். அதாவது ஒண்ணு அவ போகணும், இல்ல நீ போகணும். உயிர் தோழி நீ உசுறு தோழி தான். அவளும் நானும் நீ மதிப்புக்குரிய தோழிடி. ஆனா 2 பேரும் பேசி முடிவெடுங்க. யாரு போறது? எங்க தலைவர்கிட்ட பணம் வாங்கவா? நீயே போயிட்டு வா போ. சரி நானே கிளம்புறேன். போங்க தோல முதல்ல. அப்பாடா ஏமா அந்த பிரச்சனை? நானே என்ன போலையா? நடைய பாரு ராஜ நட அகட்டிக்குது. அடே அப்பா என்னம்மா நீ எனக்கு துணைக்கு இருக்கிறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா. சரி போனவ ஒழுங்கா எடுத்துட்டு வரல என்னன்னு தெரியலையே. சரி பார்த்து எடுத்துட்டு வரணுமே. அவங்களுக்கு பிடித்தது என்னன்னு, அதாவது என்ன கலர் அவ கண்ணுக்கு அம்புடுதோ அந்த கலர் அவ எடுத்துட்டு வந்துட வேண்டியதானே. எந்த நிறம் பிடிச்சிருக்கோம் அத பிடிச்சி நான் போய் சரியா எடுத்துட்டு வரேன். போடி. அவ அதுக்கு சரிப்பட்டே வர மாட்டா. நீ போய் எடுத்துட்டு வாடி. எந்த காலத்திலயும் வர மாட்டா. அடே அப்பா பட்டா இல்ல பட்டு இல்லாம எடுத்துட்டு வருவா. என்னன்னு சொல்லவே இல்லை நீங்க. இல்ல பட்டு போட்டதை எடுத்துருவா, இல்ல அந்த பட்டாடை வேணாம் சாதாரண பட்டாடையை எடுத்துருவா அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிவிடணும். நீங்க எதுவுமே சொல்லல. எந்த நிறத்துல எடுத்துருன்னு சொல்லவே. முதல்ல ஒன்னு கதவை சாத்திடி. அந்த மேலாடை எங்க? ஐயோ எப்பா ஐயோங்கிற என்னமா அது? எதுலயே மாட்டி இழுத்துருச்சு போல இருக்கு. எங்கடி விட்டுட்டு வந்து வேலையாளையில போட்டு வந்தியா? இப்ப என் மானத்தை மறைக்கணுமே, என்னமா பண்றது? மானத்தை மறைக்கிறதுக்கா? ஐயோ வீடியோ கார்ட்ட போய் வாங்கு, இல்லைன்னா ஆல்ரவுண்ட் கார்ட்ட வாங்கு. கொஞ்சோண்டு ஒட்டு துணி இருந்தா கூட தேவலாம். எங்க போறது? ஒட்டு துணிக்கு எங்கடி போக? இந்த காட்டுக்குள்ள போய் எடுத்துட்டு வா, சீக்கிரம் வா. எனக்கு வாச்ச தோழிமார்கள் நல்ல தோழியை தான் சில நேரம் மறந்துடுறா. நீ போ
போகல இடையே எங்கேயோ வச்சு பட்டாடை எடுக்கிறதுக்கு. அட கடவுளே, மறந்துட்டேமா? நீயும் மறந்துட்டியா? அவ தான் மறந்தா, நானும் தாம்மா மறந்துட்டேன். உங்களுக்கு உனக்கு பிடிச்ச நிறத்தை எடுத்துட்டு வான்னு சொன்னல. புட்டா போட்டதை எடுத்துட்டு வரவா? அந்த புள்ளி புள்ளியா போட்டிருக்கும். புட்டாவா? சரியா எடுத்துட்டு வரேன். அதை எடுத்துட்டு வாடி. வந்தா பாக்குறேன். இல்லடா நீங்க வந்துறீங்க. பரவாயில்ல. சாலை ஒன்று இருந்தால் யாரும் வருவார்கள், யாரும் போவார்கள். இதில் என்ன சந்தேகம்? அதோ யாரோ வர்றாங்க அப்படின்னாங்க. யார் வந்தால் எனக்கு என்ன? அவ்வளோ தூரத்தில் இருந்து இங்கே வந்திருக்கோம் ஒத்தையில். இதுக்கெல்லாம் நம்ம பயப்படலாமா? இருக்கட்டும், பரவாயில்ல. யாரை வேண்டினால் பயம் தெளியும். இருக்கட்டும். சிறுவாணி தண்ணியை போல் சிறுவாணி தண்ணியை போல் சிலு சிலுன்னு சிரிப்பிருக்கும். கடையாணி சக்கரம் போல் கண்ணு ரெண்டும் மின்னி வரும். மருதாணி செவப்பாட்டம் மணிக்கண்ணோ மின்னி வரும். மகராசி அழகையெல்லாம் மலை காத்து பாடி வரும். செங்குருவி செங்குருவி காரமட செங்குருவி சேலை கட்டிய மாமனுக்கு மாலையிட்ட செங்குருவி. செங்குருவி செங்குருவி காரமட செங்குருவி சேலை கட்டிய மாமனுக்கு மாலையிட்ட செங்குருவி. முத்திரைய போடம்மா முத்தமிட்டு ஆடம்மா வெக்கமெல்லாம் மூட்டை கட்டி வச்சா என்ன ஓடம்மா. செங்குருவி செங்குருவி காரமான செங்குருவி கீழே கட்டி மாமனுக்கு மாலையிட்டு செங்குருவி. செங்குருவி செங்குருவி காரமான செங்குருவி சேலை கட்டிய மாமனுக்கு மாலையிட்ட செங்குருவி. கள்ளழகர் வைகையிலே கால் பதித்த வேளையிலே பால் நிலவில் நடந்துக்கிட்டு வருவராக பாடுகிற சொக்கனுக்கு பக்கத்திலே சோடி என்று வந்தவளே நூல் புடவையில் நடந்துக்கிட்டு நினைத்ததாழ போடுகிற வளம் இருக்கும் லவுக்க துணி அன்றாட சூடி கொள்ள ஆசை வச்சா ஆகாதா. அட சீனி சக்கரையே என்ன வாட்டை எண்ணுறையே உன் பாட்டை பாடி பலவிதமா சேட்டை பண்ணு. செங்குருவி செங்குருவி காரமான செங்குருவி சேலை கட்டிய மாமனுக்கு மாலையிடும் செங்குருவி. ஒத்திரைக்கு போவம்மா ஒத்தூமையாவம்மா முத்திரைய போடம்மா முத்தமிட்டு ஆடம்மா வெக்கமெல்லாம் மூட்டை கட்டி மஜா என்ன
காரமட செங்குருவி சேல கட்டிய மாமனுக்கு மாலையிட்ட செங்குருவி. தோழிமார்கள் எல்லாம் சென்று விட்டார்கள். அவர்கள் வரும் வரை இங்கு இருக்கக்கூடிய மலர்களை எல்லாம் பறித்து அப்படி பந்தாக கட்டி அவர்கள் வந்தவுடனே பூச்செண்டு கட்டி பூப்பந்து விளையாட வேண்டும். அதுதான் நல்லது. அப்படியே செய்யும்.